நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தவிக தலைவர் விஜய் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிட்டால் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். 2006 சட்டமன்ற தேர்தலில் விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தைப் போலவே 2026 தேர்தலில் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியிருந்தார். இந்த நிலையில் தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரேமலதா விஜயகாந்திடம் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர் 2006 தேர்தலில் யாருடனும் கூட்டணி வைக்காமல் விஜயகாந்த் போட்டியிட்டார். அதேபோல விஜயும் தனித்து நின்றால் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். அது 2006 கேப்டன் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாரு. யாரோடையும் கூட்டணி கிடையாது. தனிச்சு தேர்தல் களத்தில் கேப்டன் போட்டி போட்டாரு. ஸோ நம்ம அப்போ 230 கான்ஸ்டிடியூன்சிலையுமே போட்டி போட்டாங்க. அதனால நிச்சயமா அந்த இம்பாக்ட் இருக்கும். சிவகங்கையில் பாஜக நிர்வாகி அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை காவலர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த பாஜக நகர் வர்த்தக பிரிவு தலைவர் சதீஷ் அப்பகுதியில் இருசக்கர வாகனம் பழுது நீக்கும் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் அவர் தனது கடையில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் நண்பர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த சதீஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து சிவகங்கை நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சதீஷின் நண்பர்கள் 5 பேரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் தேவாலா கரியசோலை பகுதியில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த வகையில் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் மழைநீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடியது. தேவாலாவிலிருந்து கரியசோலை செல்லும் பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டு சாலையோரம் உள்ள தடுப்பு சுவர்கள் இடிந்து தாழ்வான பகுதியில் இருந்த வீட்டின் மீது விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்தார். இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் உடனடியாக காயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் பொதுமக்கள் முன்னிலையில் பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். வடசென்னை மாவட்ட தீயணைப்புத் துறையினர் கொண்டித்தோப்பு வால்டாக் சாலையில் அமைந்துள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் தீ விபத்து பாதுகாப்பு ஒத்திகை நடத்தினர். அப்போது தீயணைப்பு வாகனங்கள், தீயணைப்பு உபகரணங்கள், மரம் மற்றும் இரும்பு ராட் கட் செய்வதற்கான உபகரணங்கள் மற்றும் அதிநவீன புரோட்டோ ஸ்கைலிஃப்ட் வாகனம் மூலம் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்தோ அல்லது வேறு ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்கும்போது என்ன செய்ய வேண்டும் என குடியிருப்பு வாசிகளிடம் எடுத்துரைத்தனர். உயர்ந்த இடத்தில் யாரேனும் சிக்கிக் கொண்டால் அவர்களை எவ்வாறு தீயணைப்புத் துறையினர் கயிறுகள், ஏணிப்படி மற்றும் புரோட்டோ ஸ்கைலிஃப்ட் மூலம் எப்படி காப்பாற்றப்படுவார்கள் என்பது குறித்து தீயணைப்புத் துறையினர் செயல்முறை விளக்கம் அளித்தனர். ஒன்று காற்று, இரண்டாவது எரிபொருள் வைக்க போறாங்களா? விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி கரூரில் 43 விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வாங்கல் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டது. பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை கரூர் 80 அடி சாலையில் ஒருங்கிணைந்து அங்கிருந்து மேளதாளங்களுடன் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடனும் பெண்கள் முளைப்பாரியை கையில் ஏந்தியவாறும் ஊர்வலம் புறப்பட்டது. கரூர் கோவை சாலை, பேருந்து நிலையம் சாலை, ஜவஹர் பஜார், 5 ரோடு வழியாக சென்ற விநாயகர் ஊர்வலம் வாங்கல் காவிரி ஆற்றில் விநாயகர் சிலைகளை வைத்து கரைக்கப்பட்டது. இதேபோல் கரூர், அரவக்குறிச்சி, வேலாயுதம் பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன.
விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் 25க்கும் அதிகமான இடங்களில் வைக்கப்பட்டிருந்த சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் விசர்ஜனம் செய்யப்பட்டது. இந்து முன்னணி சார்பில் 5 அடி முதல் 12 அடி வரை வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகள் ரயில் நிலையம் அருகே இருந்து மேளதாளங்கள் முழங்க காவல் நிலையம், திட்டக்குடி, ராமநாத சுவாமி கோவில் வளாகத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு அக்னி தீர்த்த கடற்கரைக்கு சென்று கடலில் கரைத்து விசர்ஜனம் செய்யப்பட்டது. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.